அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் அரை கிலோ கோழியில மிளகு குழம்பு வைக்க போறேன். மிளகு கறி, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஒரு பெரிய வெங்காயம் இதில் ஆட் பண்ணுவேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கறியை போடுதேன். கோழி அரை கிலோ, மஞ்சள் பொடி கொஞ்சம், வத்தல் பொடி 1 ஸ்பூனு, இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கோரி, மல்லி, சீரகம், மஞ்சள் இத போடுதேன். கசகசா, ஜீரகம், மிளகு 3 சேர்ந்து அரைச்சிருக்கேன். இதை இதுல ஆட் பண்ணுதேன். கொஞ்சம் தேங்காவும் ஒரு சில்லு தேங்காவும் அரைச்சிடுங்க, வறுவலுக்கு நல்லா இருக்கும். அரைக்கத்துல கொஞ்சம் கசகச ஜீரகம் போட்டா நல்லா இருக்கும். அதனால நான் மசாலா பொடியிலையும் ஜீரகம் சேர்த்திருக்கேன், அரைக்கையிலையும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திருக்கேன். பச்சை மிளகு 1, தக்காளி 2, வெங்காயம் 1 ஆட் பண்ணணும். இந்தி உப்பு ஆட் பண்ணுவேன். பாருங்க, வறுவலை பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் கெட்டியா வச்சா வறுவல் மாதிரி நல்லா இருக்கும். ஆனா இதுக்கு கசகசா 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, ஒரு துண்டு தேங்காய் வச்சு அரைச்சி இந்த மசாலா ஊத்துங்க, சூப்பரா இருக்கும். கடைசியில நான் இந்த பொடி நான் வீட்டிலேயே செய்தது, ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோல நான் போட்டிருப்பேன். இந்த மசாலா பொடி இந்த ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் இதை போட்டு அந்த கிண்டி கரம் மசாலா பொடியை போட்டு மல்லி இலை தூவி நம்ம ஒரு கொதி வந்த உடனே கேஸை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்க, கறி வறுவல் வச்சுட்டேன். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க, நல்லா இருக்கும். இன்னைக்கு இதுக்கு நான் தக்காளி சோறு ஆக்கியிருக்கேன். இந்த வறுவலுக்கு தக்காளி சோறு ஆக்கியிருக்கேன். இதுல மட்டன் மாத்திரம் போடையில பிரியாணி மாதிரி தக்காளி சோறு பொங்கியிருக்கேன். நீங்க இதே மாதிரி ஒரு முறை வச்சு சாப்பிட்டு பாருங்க. நான் இன்னொரு வீடியோல இந்த சோறு எப்படி வைக்கணும்னு நான் உங்களுக்கு போடுதேன். இத சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு கிளாஸ் வெண்ணி வச்சு அதுல புதினா போட்டு குடிங்க, உடனே ஜீரணமாகும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.